அனைத்து நன்மைகளும் ஏற்பட வீட்டில் ஏற்ற வேண்டிய தீப வழிபாடு தாங்க. நமக்கு மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதம், மகாலட்சுமியின் ஆசீர்வாதம், அனைத்து தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்முடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் வேணும். தெய்வ கடாட்சம் வேணும்னா நம்முடைய வீட்டில் தினமும் தீபம் தான் ஏற்ற வேண்டும். அந்த தீப வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தீபத்தை நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் தீபத்தில் அமர்ந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை தீபத்தில் அமர வைக்க முடியும். அதனால்தான் தீபத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. எந்த வேண்டுதலை செய்வதாக இருந்தாலும், எந்த வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும், அது நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது தீய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த இடத்தில் ஒரு தீபம் எரிந்து கொண்டேதான் இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற தீபத்தில் நாம் ஊற்றி ஏற்றக்கூடிய எண்ணெயால் பல பலன்கள் மாறுபடும். எந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினால் மும்மூர்த்திகளின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்றுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பலரும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். நல்லெண்ணெய் என்பது சனி பகவானுக்குரிய எண்ணெயாக கருதப்படுகிறது. அதனால் ஏதாவது பரிகாரம் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. நெய் தீபம் என்பது உத்தமம்தான் என்றாலும் மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் இவர்களின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம் தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது நாம் எந்த திசையை பார்த்து வைக்கிறோமோ அதற்கேற்றாற் போல் பலனும் நமக்கு ஏற்படும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் பெற வேண்டும் என்றால் கிழக்கு பார்த்தவாறு தீபத்தை ஏற்ற வேண்டும். வடக்கு பார்த்து தீபத்தை ஏற்றினால் செல்வ நிலை வளர்ந்து கொண்டே செல்லும். மேற்கு பார்த்து தீபம் ஏற்றினால் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே செல்வோம். ஆனால் தெற்கு பக்கம் தீபம் ஏற்றினால் தேய்ந்து கொண்டே செல்வோம் என்பதால் தெற்கு பக்கம் தீபம் ஏற்றக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது எந்த எண்ணெய் என்பது நாம் பார்ப்போம். பொதுவாக கடைகளில் 5 கூட்டு எண்ணெய், 7 கூட்டு எண்ணெய் என்று இருக்கும். அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதில் அவர்கள் சொன்ன அந்த எண்ணெயை தான் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அப்படி 5 கூட்டு எண்ணெயோ அல்லது 7 கூட்டு எண்ணெயோ ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தனித்தனியாக அந்த எண்ணெயை வாங்கி கலந்து பிறகு ஏற்றுவது சிறப்பு. கலக்கும் பொழுது அதன் அளவு தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் தயவு செய்து தனித்தனியாக விளக்குகளில் இந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றுவது இன்னும் நல்ல சிறப்பை தரும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்றால் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும். அப்படி தீபம் ஏற்றும் பொழுது பயன்படுத்தக்கூடிய எண்ணெயானது மும்மூர்த்திகளின் அருளை பெற்ற எண்ணெயாக இருந்தால் அதன் சிறப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி மும்மூர்த்திகளின் அருளை பெற்ற எண்ணெய் இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய், விளக்க எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களும் சரிசமமாக எடுத்து 3ஐயும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் காலையில் மாலையில் தினமும் தொடர்ந்து 9 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதிரி விளக்கேற்றுவதனால உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம், தெய்வத்தினோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அரசாங்க வேலை வேணும்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியும் சில பேருக்கு தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக 27 முறை இந்த மந்திரத்தை தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து சொல்லுங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. என்னன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் அரசாங்க சம்பளத்தை பெறுவது என்பது தனி சிறப்பு. பலரும் அரசாங்க வேலையில் சேர வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையும் எழுதுவார்கள். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். தோல்வி பெறுபவர்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி பல முறை முயற்சி செய்தும் அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் இந்த பாடலை பாராயணம் செய்தால் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவின் பார்வை படும்படி இருந்தாலோ புதனுடன் சேர்ந்திருந்தாலோ அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிதான். விரைவிலேயே அரசாங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் சூரிய பகவான் கேதுவுடனோ ராகுவுடனோ அல்லது சனி பகவானுடனோ சேர்ந்திருந்தால் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்தாலும் வேலை கிடைப்பதில் ரொம்ப டவுட் தான் என்று ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் பாகமானது வலுப்பெற்று இருந்தால்
அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி 9வது பாகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் இந்த பகுதியில பார்க்க போறோம். பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியாக நாம் தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்றாலே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. முழு மனதோடு தெய்வத்தின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலையும் சாதகமாக மாறிவிடும் என்பது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரிய பகவானை தங்களுடைய ஜாதகத்தில் வலுப்பெற செய்ய வேண்டும். அப்படி சூரிய பகவானை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் பாராயணம் செய்ய வேண்டியது லலிதா சகஸ்ரநாமம். தினமும் காலையில் லலிதா சகஸ்ர நாமத்தை போட்டு முழுவதையும் கேட்பது அரசாங்க வேலைக்கு மட்டுமல்லாமல் பல நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தும். இதில் அம்பிகையின் நாமங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக வரும். எப்படி விஷ்ணு சகஸ்ர நாமம் இருக்கிறதோ அதே போலத்தான் இதில் லலிதா சகஸ்ர நாமம். இந்த லலிதா சகஸ்ர நாமத்தில் ஒரு குறிப்பிட்ட 4 நாமங்களை நாம் தினமும் கூறி வந்தோம் என்றால் சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் அரசாங்க வேலையோ பதவி உயர்வு கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகப்படி உண்டு. என்ன நாமம் என்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ராஜராஜேஸ்வரி, ராஜ்ய தாயினி, ராஜ்ய வல்லபா, ராஜகிருபா, ராஜபீட நிவேதிதா நிச்சாச்ரிதா. ராஜராஜேஸ்வரி, ராஜ்ய தாயினி, ராஜ்ய வல்லபா, ராஜகிருபா, ராஜபீடா நிவேஷிதா நிஜாஸ்ரிதா. இந்த நாமத்தை நாம் தினமும் காலையில் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி அமர்ந்து 9 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் படிக்க அமர்வதற்கு முன்பாக இந்த நாமத்தை சொன்ன எண்ணிக்கையில் கூறி வரும் பொழுது அவர்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும். விரைவிலேயே அரசாங்க வேலையும் கிடைக்கும். வழிபாடுகளை செய்ய இயலாதவர்கள் அன்றாடம் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்தாலே அந்த வழிபாட்டிற்கு பலனை பெற முடியும் என்று நம்பிக்கையுடன் இந்த லலிதா சகஸ்ர நாமத்தையும் முழு மனதோடு பாராயணம் செய்து நினைத்த அரசாங்க வேலையும் பதவி உயர்வையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.